அனைவருக்கும் என் மனம் நிறைந்த வணக்கங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அறிவிக்கப்படாத ஒரு போர். அவங்க பண்ண ஒரு தாக்குதலுக்கு நம்ம எதிர்த்தாக்குதல் பண்ணுவோம். நம் இந்திய இராணுவ வீரர்களின் வீரத்திற்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ வீரர்கள் தாக்குதல் பண்ணுறாங்க. அவங்க பண்ண தாக்குதலுக்கு நம்ம பர்டிகுலராக அந்த பகுதியில் இருக்கிற தீவிரவாத இயக்கம் அந்த முகாமில் தான் தாக்குதல் பண்ணியிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயமே செய்யாமல் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுவும் அவங்க எப்படி இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். பஞ்சாப் பகுதியில் சீக்கிய மக்கள் இருக்க பகுதியில் பண்ணுறாங்க. ஏன்னா சீக்கிய மக்களுக்கு ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் எப்பயுமே தனிநாடு கோரிக்கைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அவங்க மேலே தாக்குதல் பண்ணால் அவங்கள உள்நாட்டை தூண்டி விட்டால் உள்நாட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு செயல் செய்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்க அரசாங்கம். ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம இந்திய இராணுவம் அதுக்கான தக்க பதிலடி கொடுக்கும். இந்திய இராணுவத்து மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இப்போ இருக்கிற இந்திய அரசாங்கத்தை ஆள்றவங்களாம் நம்ம ஒரு பாதுகாப்பு வளையம் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆச்சு பாருங்கள். அதில் தான் அந்த தீவிரவாதிகளில் வந்து தாக்குதல் பண்ணாங்க. அதை இன்றைக்கி சூழலில் அப்படியே மறைச்சிடுவாங்க. இன்றைக்கி சூழலில் இதுக்கப்புறம் வரதில் மறைச்சிடுவாங்க. அதுவும் யாருன்னா முக்கியமாக இப்போ ஆள்ற கட்சியை சேர்ந்தவங்க. இன்னும் அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது நம்ம எப்படி பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்களான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் மக்களாகிய நம்ம உணரணும், இவங்களும் சரியான ஒரு நடவடிக்கை பண்ணலை. ஆரம்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். அது இந்திய இராணுவம் என்றைக்குமே செய்யும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு சரியாக கொடுக்கலையே. காஷ்மீரில் எவ்வளோ ஒரு முக்கியமான இடம், அதில் எவ்வளோ பாதுகாப்பு இருந்திருக்கும். அது எப்படி வந்து அவங்க தாக்குதல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பரம குரு வச்சுருக்கோமே, அது எப்படி நடந்தது? அதை ஏன் யாருமே ஒத்துக்க மாட்டேங்க? இன்றைக்கி ஏதோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவர்கள் கேவலமான செயல் தான் செஞ்சிட்ருக்காங்க. பாகிஸ்தான் அரசாங்கம், அந்த மக்கள் அவங்களும் பாவமா. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, முன்னேறதுக்குன்னு. அதனால் அவங்கள தப்பு சொல்லலை. ஆனால் அந்த அரசாங்கத்தை ஆள்றவங்க ஏதோ நாம் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. ஆனால் என்றைக்கும் அந்த அரசாங்கத்தை ஆள்றவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். அதை நம்ம இந்திய இராணுவம் செய்யும். அந்த இந்திய இராணுவத்துக்கு ஒரு ராயல் சல்யூட். ஜெய்ஹிந்த்.